மக்களே, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு ஆன் பண்றேன். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதுல எண்ணெய் ஆட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு மெஷரிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதுல சிக்கன் வறுத்த எண்ணெய் தான் நான் ஆட் பண்ண போறேன். நீங்க என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் காய்கறியெல்லாம் ஆட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு புடி பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு புடி பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு புடி கேப்சிகம், அப்புறம் ஒரு புடி கேரட், அப்புறம் 2 புடி கேபேஜ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒன்று ஆட் பண்றேன். எல்லா காயும் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 5 to 7 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க, லைட்டாக கலர் மாறுற வரைக்கும். காய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் 3/4 ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணுறேன். அது கூடவே 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்றேன். இது கூட 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ண போறேன். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் சாய் சாஸ் ஆட் பண்றேன். கூடவே 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்றேன். கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்றேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத ஃபுல் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. கூட நான் 50% வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அது 4 பவுல் ஆட் பண்ண போறேன். ஏன்னா 4 பேர் தான் சாப்பிட போறோம், அதனால 4 பவுல் ஆட் பண்றேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இது நான் நல்லா மிக்ஸ் பண்றேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ நீங்க உப்பு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல எனக்கு உப்பும் காரமும் கரெக்டா இருக்கு, அதனால நான் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் பத்தலன்னா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். இப்போ டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தட்டுக்கு மாற்ற போறேன்.
இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இது கூடவே நீங்கள் சில்லி சாஸையும் டொமேட்டோ சாஸையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.